So up to we are completing the 4 units. In the first unit we can discuss with the for example chain drive and belt drives, and the secondary we go within a different kind of gear boxes, gear pieces, spur gear, gear, power gear, like this. The fourth unit we will be discussed on the gearbox mechanism. In the fifth unit we can discuss with the concept of clutch and brakes. In a clutch and brakes, single plate clutch, multi plate clutch, brake, drum brake, disc brake, this kind of things, everything we can discuss with the design of transmission system. Now it is time to you discuss the case study on clutch along with the brakes. Can I call Mr. Hari and Sati take over the things? Let you start. Good morning guys. நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம உடம்புக்கு எப்படி பிளட்டும் ஹார்ட் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி நம்ம பைக்குக்கு கிளச்சும் பிரேக்கும் முக்கியம். அதாவது கேஸ் ஸ்டடியில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பிகின்ஸ் ஆஃப் அண்டு யூசர்ஸ். இப்போ ஸ்லெட்சோட ஃபெயிலியர்ஸும் அதோட ப்ரிவென்ஷன்ஸ் அப்புறம் காமன் சயின்ஸ்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறது இந்த கேஸ் ஸ்டடியில் பார்க்கலாம். பார்த்தோம்னா காமன் சயின்ஸ் ஒருனா இப்போ கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது கிளட்ச் ஃபெயிலியர் ஆக போகுதுன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். கியர் ஷிஃப்டிங் வந்து ப்ராப்பராக அங்கே நடக்காது. அண்ட் தென் அன்யூஷுவல் நாய்ஸஸ் கிரியேட் ஆகும். நாய்ஸ் கிரியேட் ஆச்சுனாலே அங்கே ஸ்லெட்சோட வீக்னஸ் ஆகுது, பிளேட் வீக் ஆகுதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்புறம் ஸ்லெட்சோட பெடல் வந்துட்டு காமனாக இல்லாமல் லைக் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் போது அதோட எஃபிஷியன்சி கம்மியாகுது, அதோட லைஃப் வந்து ஸ்பேன் கம்மியாகிடுச்சுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். வைப்ரேஷன்ஸ், அப்புறம் பேர்னிங் ஸ்மெல் வரும். கியரோட ரொம்ப நேரம் அட்டாச் ஆகி ஓடுறதுனால அது பேர்ன் ஆகும்போது ஹீட்னால ஸ்மெல்லு வந்து கிரியேட் ஆகும். அண்ட் தென் இன்னபிலிட்டி இன் கியர் சேஞ்சிங். கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஸ்டேபிளாக இருக்காது வண்டி, ஒரு மாதிரி ஒரு சைடு போகிறதுனால அது மூலிமா இருப்பாங்க. அப்புறம் இன்னும் நல்லா ப்ராப்பராக நம்ம பார்க்கணும்னா ப்ராப்பராக ஒரு ஆக்சிலரேஷன் நம்ம கொடுத்தாலும் வண்டியோட எஃபிஷியன்சி இருக்காது, புவர் ஆக்சிலரேஷன் கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து காமனாக ஸ்லெட்ச் ஃபெயிலியர்ஸில் நம்ம பார்க்குறது. இது எதனாலலாம் நடக்குது அப்படின்னா உள்ளே இருக்கிற காம்போனண்ட்டோட வியர் அண்ட் டியர், உள்ள ரொம்ப நாளாக அதிகமாக ஓடுறதுனால வியர் அண்ட் டியர் பார்ட்ஸ் காம்போனன்ட்ஸ் நடந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும். டிரைவிங் ஹேபிட்ஸ், ஒவ்வொருத்தவங்களோட டிரைவிங் ஸ்டைல் மாற அந்த காம்போனண்ட்டோட வியர் அண்ட் டியரும் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் ஓவர் ஹீட்டிங் அண்ட் ஆயில் லீக்கேஜஸ். ஆயில் நம்ம பிரேக் ஆயிலில் நம்ம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா லீக்கேஜஸ் இருக்காது. அண்ட் தென் ஃபெயிலியர்ஸும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இதில் ப்ரிவென்ஷன்ஸ்னு பார்த்தா ஸ்மூத்தான டிரைவிங் ஒரு ஹேபிட் இருந்ததுன்னா நமக்கு ஃபெயிலியர்ஸ் நடக்காது. அண்ட் தென் ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணணும் ஹில்ஸில். அடிக்கடி யூஸிங் லைக் ஸ்க்ளட்ச் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அது வியர் ஆகுது. ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். கம்பெனி ரெக்கமெண்டட் கிலோமீட்டரில் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம். அண்ட் தென் ரைட்டான கியர் வந்துட்டு ரைட் டைமுக்கு யூஸ் பண்ணணும். இந்த ஆர்பிஎம்க்கு இந்த கியருங்கிறது அவங்க கம்பெனி ரெக்கமெண்டட் ஸ்பீடில் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது ஸ்லெட்சோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. அவாய்ட் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஸ்லெட்ச் இன் டிராஃபிக்கில் வந்துட்டு எக்ஸஸாக நம்ம வந்து ஸ்லெட்சை ஹோல்டு பண்ணி வைக்காம நியூட்ரல் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்லெட்சோட யூஸே கம்மியாகிடுது. ஸோ அதனால் நம்ம ஃபெயிலியர்ஸ் ஆகுது, அதோட லைஃப் டைமும் அதிகமாகும். அண்ட் தென் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் பார்ட்ஸ். இப்போ நம்ம மெயின்டெனன்ஸ் விட்டுட்டு அண்ட் தென் நம்ம பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கம்பெனி ஓஇ பார்ட்ஸாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்லெட்சோட இன்னும் லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் தான் ஆகும். லைக் ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கி யூஸ் பண்ணாமல் ஓஇ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அவாய்ட் ஓவர்லோட் டு ஸ்லெட்ச். இப்போ டோ பண்ணுறோம், அனதர் வெஹிக்கிளை வச்சு நம்ம டோ பண்ணுறோம்னா லோ கியரில் மெயின்டைன் பண்ணாலும் கூட பட் ஸ்லெட்சுக்கு அதிக லோடு கொடுத்துடக்கூடாது. ஸ்லெட்சுக்கு அதிக லோடு கொடுக்க அதோட லைஃப்பும் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகும். இதுதான் வந்துட்டு காமன் சயின்ஸ், ப்ரிவென்ஷன்ஸ் அண்ட் காசஸ். நெக்ஸ்ட்டு பிரேக்கோட ஃபெயிலியர் எப்படி நடக்குதுன்னா நம்ம வெஹிக்கிளோட பிரேக் சிஸ்டம் மால் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால தான் அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆகுது. இதனால நமக்கு இம்பாசிபிள் டு ஸ்டாப் ஆர் எல்ஸ் டிஃபிகல்ட் டு ஸ்டாப், இந்த ரெண்டு கேசஸ் தான் நடக்கும். இதோட பாசிபிள் காசஸ்லாம் என்னன்னா வியர் ஆஃப் பிரேக் பேட்ஸ் அண்ட் கேலிபர்ஸ் லைக் ஷூஸ். இப்போ 2 வீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷூஸ் இருக்கும். இந்த 4 வீலர்ஸ் போயிட்டோம்னா பிரேக் பேட் வச்சுருப்பாங்க டிஸ்க் வெஹிக்கிள்ஸில். அதில் வந்து அது அதிக வியர் ஆச்சுன்னா பிரேக்கிங் எஃபிஷியன்சி கம்மியாகிடும். லீக்கேஜ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், மாஸ்டர் சிலிண்டரும் கேலிபரோட இஷ்யூஸ் இருக்கிறதுனால நமக்கு அங்கே மேபி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஓவர் ஹீட்டிங், மெக்கானிக்கல் இஷ்யூஸ், இதெல்லாம் தான் வந்து காமனாக பிரேக் ஃபெயிலியர் நடக்கக்கூடியது. சிம்டம்ஸ், இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்,
அண்டு சாஃப்ட் பிரேக்கிங் பேட், அந்த பிரேக்கோட பெடல் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சுனாலே அங்கே இதெல்லாம் ஃபெயிலியர்ஸோட சிம்டம்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் தென் இதோட ப்ரிவென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மெயின்டெனன்ஸ் விட்டு அண்ட் தென் ஓவர் ஹீட்டிங் அவாய்ட் பண்ணாலே இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். Okay, nice presentation, Sanjay. Thank you. So, இது இல்லாமல் some valid pointers இருக்கு. அதை see you on the next class. Thank you. Thank you.